அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் சமையல் வீடியோ போடுறேன். இந்த ஒரு 1/4 கிலோ கோழியை இப்படி ஃப்ரை பண்ணி இப்படி பொடியை உதிர்த்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு 2 பெரிய பல்லாரி, ஒரு தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லெண்ணெய் விட்டு வதக்கணும். இது ஒரு பக்கம் வதங்கட்டும். போன்லாம் எடுத்துகிட்டு இப்படி உதிர்த்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி டுடே சமையல் என்னதுன்னா, சுட சுட சோறு, சூடான ரசம், அதுக்கப்புறம் இதை சிக்கனை இது பண்ண போகிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளில் நம்ம குர்ஆன் ஓதுறதுல வணக்க ஈடுபாடுகளை அதிகமாக ஈடுபடுவதனால சிம்பிளான சமையல் தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் இனிப்பு இது மாதிரி வைக்கலான்னு வச்சுருக்கேன். இனிப்பு பச்சடி மாதிரி இன்னும் ஆரம்பிக்கலை. இதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ எனக்கு டைம் இல்லை. இப்போ இது வெங்காயம், மிளகாய், பல்லாரி, தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வத்தல் பொடி, பெப்பர் பொடி போட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த மசாலாவில் உள்ள சிக்கனை உதுத்து வச்சுருக்கோம்ல, இதை இதில் அப்படி போட்டுறணும். போட்டுட்டு எலுமிச்சப்பழம் இருந்தால் ஒரு 2 ட்ராப்ஸ் விடலாம், இல்லைன்னா பரவாயில்லை, இல்லாட்டாலும் பரவாயில்லை. இது தயிர் சோறு, லெமன் சோறு, அதுக்கப்புறம் லெமன் ரைஸு, தக்காளி சாதம், எல்லாத்துக்கும் இது ரொம்ப புளி சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். முதல் நாளே கோழியை இப்படி வச்சுக்கிடணும். மிளகு ஜீரகம் போட்டு எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் மறுநாள் இதை எப்படி செய்யணும். இதை நம்ம சமோசா செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு மசித்து இதோடு அதை ஆட் பண்ணி சமோசா, பெட்டீஸு எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா சிம்மில் வச்சு நல்லா பிரட்டணும். ஏற்கனவே அந்த இதில் மிளகு ஜீரகம் போட்டனால உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் 2வது வத்தல் பொடி, பச்சை மிளகாலாம் நீங்கள் அரிஞ்சு போட்டுக்கிடுங்க. போட்டு இப்படி எடுத்து வச்சு நம்ம சப்பாத்திக்கு சாப்பிடலாம். நான் சொன்ன மாதிரி தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதுதான் இன்றைக்கி சிம்பிளான ஒரு சமையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.